கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு யாராவது கேட்டால் இன்னுமே விரல் விட்டு கணக்கு பண்ணி தான் சொல்லிட்டு இருப்பேன். கல்யாணமாகி இந்த 6-7 வருஷத்தில் இப்போ ஒரு 3 வாரம் தான் ரொம்ப பொறுப்பாக மாறின மாதிரி இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்மளாடா இது அப்படின்ட்டு. காலையில் வந்து லேட்டாக தான் எப்பயுமே எழுந்திருப்பேன். இப்போ ஒரு கண்டினியூஸாக 3-4 வாரமாக வந்துட்டு காலைல 5 மணிக்கே முழிப்பு வந்துடுது. ஹஸ்பண்ட் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இன்னும் சின்ன குழந்தை கிடையாது, இன்னும் 2 குழந்தைக்கு அம்மா ஆகிட்டேன், நீ தான் எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கணும், எல்லாம் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது வந்து நான் அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுல, எல்லாத்தையுமே வந்து உள்ளுக்குள்ள தான் வச்சிருக்கேன் போல இருக்குது. அது நேரம் வரும்போது கரெக்டாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து குக் பண்ணுறது, மற்ற வேலை பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னாலும் முன்னாடியே வந்து இன்டிமேட் பண்ணுறது, அப்புறம் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது, ரெண்டு பில் கட்டுறது, இந்த மாதிரி வேலைலாம் வந்து அத்தை மாமா 2 பேரும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம தானே இது, இல்லை நமக்குள்ள யாரோ புகுந்து இதெல்லாம் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று லைஃப் வந்து போர் அடிக்காமல் அப்படியே ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. கேலரி சும்மா செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ இருந்துச்சு. சரி, பார்க்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாப்புல. லாஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என் ட்ரைபேட் வந்து உடஞ்சிருச்சு. அப்போ இருந்தே வந்துட்டு அங்கங்கே வச்சு தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் எத்தனை ஆங்கிள் எடுத்துருக்கேன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.